சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு தேவன் நம்மை நீங்களாக்க வேண்டும். தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்ததற்கான முதல் நோக்கம் என்னவென்றால், இந்த நியாய பிரமாணங்கள் தேவனுடைய தன்மையை அல்லது குணத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படி. So from here we clearly understand that the first purpose behind God's law is that law would reflect God's character. இந்த நியாய பிரமாணம் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், தேவன் தன்னுடைய நீதியையும் தன்னுடைய நியாயத்திலிருந்தும் தேவன் ஒரு நாளும் சமரசம் செய்ய மாட்டார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக இந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறை தங்களை சுற்றி உள்ள ஜனங்களுக்கு முரணாக இருக்க வேண்டும், மாற்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். முதல் பகுதி அரசியல் அமைப்பு சட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்க அந்த சட்டங்கள் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல விதவைகள், திக்கற்றவர்கள், ஏழைகள், பரதேசிகள் அவங்களுக்கெல்லாம் கூட பராமரிப்பு செய்யறதுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல்ல சட்டங்களை தேவன் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசாரிய சட்டம் அல்லது ஆராதனை ஒழுங்குகள்ல கூட தேவன் சட்ட திட்டங்களை தேவனை, ஜீவனுள்ள தேவனை எப்படி பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணும்னு தேவன் சட்ட திட்டங்களை தந்தார். நான்காவது, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம். What is the purpose? ஆண்டவர் பொல்லாத ஜனத்தோடு இவங்க கலந்துர கூடாதுன்னு சொல்லி சட்டங்களை தேவன் கொடுத்தார். So God did not want the people of Israel to mix with wicked people, and hence he laid down the law for them.